ஹாய் குட்டீஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி நாம் பின்னம் பார்க்க போகிறோம். பின்னம்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. தொகுதியில் ஒரு நம்பர், பகுதியில் ஒரு நம்பர் வரும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பின்னங்களில் கூட்டல், கழித்தல் அல்லது எந்த பின்னம் பெருசு, எந்த நம்பர் சின்னது அப்படி கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு அடிப்படையாக தேவையானது சமான பின்னம். ஒரு 2 பின்னம் கொடுத்துட்டு இதில் எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பர்னு கேட்டாலும் சரி, அல்லது 2 நம்பரை கூட்டுங்க அல்லது கழித்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாலும் என்ன வேணும், நமக்கு சமான பின்னம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் இப்போ நம்ம சமான பின்னம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1/2 அப்படின்னு ஒரு பின்னம் இருக்குது. இதோடைய சமான பின்னம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நிறைய சமான பின்னம் கண்டுபிடிக்கலாம். அதில் குறிப்பாக இன்றைக்கி நம்ம ஒரு 2-3 மட்டும் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போது இதோடைய சமான பின்னம் எப்படின்னு பாருங்கள். இது ஒரு சமான பின்னம். இது எப்படி கிடச்சிருக்குது அப்படின்னு பாருங்களேன். 1 2ஆல் பெருக்கியிருக்கிறேன், இதையே 2ஆல் பெருக்கியிருக்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு சமான பின்னம். இதோடைய சமான பின்னம் இது. சரி, இன்னொரு சமான பின்னம் கண்டுபிடிக்கலாமா? இது ஒரு சமான பின்னம். இதுவும் ஒரு சமான பின்னம். இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு பாருங்கள். இதை 3ஆல் பெருக்கியிருக்கிறேன், இதையும் 3ஆல் பெருக்கியிருக்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு சமான பின்னம் தான். இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாமா? இது ஒரு சமான பின்னம். இதனுடைய சமான பின்னம் இது. இன்னொன்று இது எப்படி வந்திருக்குது பாருங்கள். இதை 4ஆல் பெருக்கியிருக்கிறேன், இதையும் 4ஆல் பெருக்கியிருக்கிறேன். புரியுதில்ல? ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இதுதான் சமான பின்னம்ன்றது. நீங்கள் இது போல் விருப்பப்பட்ட எந்த நம்பரால் வேணால் பெருக்கிக்கலாம். 10ஆல் பெருக்கலாம், 100ஆல் பெருக்கலாம், எந்த நம்பரால் வேணால் பெருக்கலாம். ஆனால் மேலேயும் பெருக்கணும், கீழேயும் பெருக்கணும். இப்போ நான் 5ஆல் பெருக்க போகிறேன். அப்போ மேலே 5ஆல் பெருக்கினா என்ன வரும்? ஒரு 5 5. இதையும் 5ஆல் பெருக்கணும், 2 5 10. இது ஒரு சமான பின்னம் தான். இதுதான் அடிப்படை. பின்னங்களின் கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் அல்லது ஒப்பிடுதலுக்கும் தேவையான அடிப்படை இதுதான். சமான பின்னம் கண்டுபிடிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட எண்ணால் மேலேயும் பெருக்கணும், அதே எண்ணால் கீழேயும் பெருக்கணும். ஓகேவா? ஈஸியாக இருக்குதுல்ல சமான பின்னம் கண்டுபிடிக்கிறது. சரி, இப்போது இந்த பின்னத்தை சுருக்க சொல்லுவாங்க. இந்த பின்ன என்ன எப்படி சுருக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது வகுத்துக்கிட்டே போகணும். சமான பின்னம் கண்டுபிடிக்கும் போது எப்படி பெருக்கிக்கிட்டே போனோமோ அதே போல் இப்போ இதை வகுத்துக்கிட்டே போகணும். ஒரு குறிப்பிட்ட எண்ணால் மேலேயும் வகுக்கணும், கீழேயும் வகுக்கணும். இப்போ நான் இதை 2ஆல் வகுக்க போகிறேன். இதை 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இதை 2ஆல் வகுத்தா 4 கிடைக்கும். இப்போ இதை 2ஆல் வகுக்க போகிறேன். இதை 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். மேற்கொண்டு மறுபடியும் இதை 2 நம்பரையுமே ஒரு குறிப்பிட்ட எண்ணால் டிவைட் பண்ண முடியுமா, வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். இதையும் 2ஆல் வகுக்கலாம், இதையும் 2ஆல் வகுக்கலாம். அப்படின்னா நம்ம மேற்கொண்டு சுருக்கிக்கிட்டே போகலாம். இதை 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இதை 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணால் மேலேயும் கீழேயும் வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். வகுக்க முடியும். இதை 2ஆல் வகுக்கலாம், இதையும் 2ஆல் வகுக்கலாம். அப்போது இதை 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இதை 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இதுக்கு மேற்பட்டு ஒரே எண்ணால் மேலேயும் கீழே வகுக்க முடியுமா? முடியாது. அப்படின்ற நேரத்தில் நிறுத்திக்கணும். நீங்கள் எந்த நம்பரால் வேணால் வகுத்துக்கிட்டே போகலாம். 3ஆல் வகுக்கலாம், அல்லது 4ஆல் வகுக்கலாம், அல்லது 5ஆல் கூட வகுக்கலாம். ஆனால் எந்த எண்ணால் வகுக்க போகிறீங்களோ அந்த எண்ணால் மேலே இருக்கிற தொகுதியையும் தான் வகுக்கணும், கீழே இருக்கிற பகுதியையும் வகுக்கணும். அந்த மாதிரி 2த்தையும் வகுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நிறுத்திக்கணும். அல்லது வேறு ஏதாவது ஒரு எண்ணால் வகுப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 18/24 இந்த பின்னத்தை இப்போ சுருக்க போகிறோம். சுருக்கிறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட எண்ணால் மேலேயும் வகுக்கணும், கீழேயும் வகுக்கணும். அப்போது எந்த எண்ணால் இப்போ 2மே வகுப்படும்? 2ஆல் வகுப்படுது.
இது 18, இது 24. இதுவும் 2ஆல் வகுக்கலாம், இதையும் 2ஆல் வகுக்கலாம். அப்போ இதை 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு? 9 2 18. இதை 24 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 12. இப்போ இதை விட இது சின்னதாகிடுச்சு. அந்த மாதிரி நம்ம இன்னும் சுருக்க போகிறோம் இதை. இப்போ மேற்கொண்டு இதை எதால் வகுக்கலாம்? மேலேயும் கீழேயும் பொதுவாக ஒரு எண்ணால் எதால் வகுக்கலான்னு பார்க்கணும். இதையும் அதே நம்பரால் வகுக்கணும், இதையும் அதே நம்பரால் வகுக்கணும். எந்த நம்பர் 2ஆல் வகுப்படுமா? இது 2ஆல் வகுப்படாது முழுமையாக, இது மட்டும்தான் வகுப்படுது. அதனால் இப்போதைக்கு நம்ம 2 விட்டுறணும். அடுத்தது 3ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். அப்போது இது 3ஆல் வகுப்படுது, இது 3ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். வகுப்படும். அப்போது ரெண்டுமே 3ஆல் வகுப்படுது அப்படின்றதுனால இப்போ நம்ம 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இதை 3ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். 3. இதை 3ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 4. அப்போ பெரியதாக இருந்த நம்பரை நம்ம சின்னதாக்கிக்கிட்டே வரோம். ஒரு குறிப்பிட்ட எண்ணால் மேலேயும் கீழையும் வகுத்து சின்ன நம்பருக்கு கொண்டு வந்துட்டோம். 3/4ன்னு கொண்டு வந்துட்டோம். இனிமேற்பட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணால் மேலேயும் கீழையும் வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. இது 3ஆல் வகுப்படும், ஆனால் இது வகுப்படாது. இது 4ஆல் வகுப்படும், ஆனால் இது வகுப்படாது. அப்போ 2ஆல் வகுத்தோம்னா இது வகுப்படும், ஆனால் இது வகுப்படாது. இவ்வளோ தான். இதோட நிறுத்திக்கிறோம். இதனுடைய சுருங்கிய வடிவம் 3/4. இப்போ இதுலேயே திட்ட வடிவம்னு கேட்பாங்க. இந்த 18/24 எங்கேயாவது ஒரு இடத்துல மைனஸை போட்டுட்டு இதனுடைய திட்ட வடிவம் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 18/-24 இதோடைய திட்ட வடிவம் என்னென்னா, இதே போல் நம்ம சுருக்கிக்கிட்டே வந்துடணும். கடைசியில் ஆன்சரில் இங்கே கேள்வியில் கேட்டிருந்த மைனஸ் பகுதியில் வராமல் தொகுதிக்கு கொண்டு போயிடணும். அப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற எத்தனை மைனஸ் இருந்தாலும் அந்த மைனஸை அப்படியே தூக்கிட்டு வந்து ஆன்சரில் நம்ம கொடுக்கணும். இங்கே இருக்கிறது ஒரு மைனஸ் தான். இந்த மைனஸை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பகுதியில் வைக்கக்கூடாது. மேற்கொண்டு என்ன பண்ணணும்? தொகுதி கொண்டு போய் வச்சிடணும். ஓகேவா? சரி. இப்போ இதோட -24ன்னு இருந்ததுன்னா இப்போ இதனுடைய திட்ட வடிவம் பார்க்கும்போது -3/4ன்னு கொண்டு வரணும். சப்போஸ் கேள்வியிலே இங்கே -18/-24 இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இதனுடைய திட்ட வடிவம் என்னவாக இருக்கும்? ஏற்கனவே நம்பரை சுருக்கிட்டோம், 3/4 நம்பர் கிடச்சிருக்குது. இப்போது பகுதியில் மைனஸ் வராமல் எழுதணும். அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? இந்த மைனஸ் அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். கொண்டு போய் தொகுதியில் இருக்கிற மைனஸ் வச்சுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் பகுதியில் தான் மைனஸ் வராமல் பார்க்கணும். அப்போ இந்த மைனஸ் எடுத்துகிட்டு போயிடணும் மேலே. அங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இது இந்த மைனஸும் அங்கே போச்சுன்னா என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். சரி. இப்போ இது தொகுதியில் மட்டும்தான் இருக்குது. கேள்வியில் -18/24 இருக்குது. இதனுடைய சுருங்கிய வடிவம் என்னன்னு கேட்குறாங்கன்னா, இங்கே பகுதியில் ஆல்ரெடி எதுவுமே மைனஸே இல்லை, தொகுதியில் மட்டும்தான் இருக்குது மைனஸு. அப்போ ஆன்சரில் அந்த மைனஸ் அப்படியே தொகுதியில் இருக்கிற மைனஸ் தொகுதிக்கு போயிடுது. பகுதியில் மைனஸ் இருந்தால் தானே நம்ம அதை கொண்டு போய் மேலே வைக்க போகிறோம், இல்லை இல்லையா? அதனால் தொகுதியில் இருந்த மைனஸ் தான் தொகுதிக்கு வந்துடுச்சு. இதுதான் சுருங்கிய வடிவம். இந்த மைனஸ் பகுதியில் வராமல் மேலே கொண்டு போய் வச்சிட்டோம்னா அது திட்ட வடிவம். ஓகேவா? ஈஸியாக இருக்குல்ல? ஓகே, ஒரு கதை சொல்லிடலாமா? ஒரு வழிப்போக்கர் போய்கிட்டே இருக்கிறாரு. வழியில் ஒரு பானையினுடைய உடஞ்ச ஓடுகள் அங்கே கொஞ்சம் கிடக்கிறத பார்த்தார். அவர் சாதாரணமாக எப்பவும் போல் இது உடஞ்ச ஓடு தானேன்னு அது மேலே கால் வச்சு அடி வச்சு நடந்து போக கால் எடுக்கிறார். அப்போ அந்த ஒரு ஓடு என்ன சொல்லுது? ஐயா, என் மேலே கால் வைக்காதீங்க, என்னை மெரிச்சிடாதீங்க, என்னை கூலமாக ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அவர், நீ இன்னும் உடஞ்சி போன ஒரு சிறு துண்டு ஓடு தானே, உன்னை உடைக்காமல் விடுறதுனால என்ன வந்துட போகுது? நீ ஏற்கனவே வேண்டாத ஒரு பொருளாக தானே உடஞ்சி போய் சிதறி கிடக்குற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஐயா, இல்லைங்க, இருங்க, நான் சொல்கிற கதையை முதல்ல கொஞ்சம் கேளுங்க, என் கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கதையை அந்த பானையினுடைய உடஞ்ச ஓடு சொல்லுது. நான் ஒரு காலத்தில் ஒரு நல்ல புது பானையாக இருந்தேன். அப்போது என்னை தண்ணி அதில் ஊற்றி வைக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. நல்லா குளிர்ந்த நீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புது பானையில் தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச காலம் போச்சு, கொஞ்சம் விரிசல் விட்டு தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிது. சரி, இதில் இனிமேல் தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்க முடியாது, வேறு ஏதாவது திடப்பொருள் இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரிசி
கோதுமை அந்த மாதிரி தானியங்களை கொட்டி வைக்கிறதுக்காக என்னை பயன்படுத்தினாங்க. அடுத்ததாக கொஞ்ச நாள் போச்சு, என்னுடைய அந்த கழுத்து பகுதி உடஞ்சி தனியாக போயிடுச்சு. அப்போ இனிமேல்ட்டு இதையும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி அந்த உடஞ்ச பானையினுடைய உடஞ்ச பகுதியை எடுத்துகிட்டு போய் மண்ணெல்லாம் கொட்டி செடி நடவும் அந்த கழுத்து பகுதியை மற்ற பானைகளினுடைய தாங்கியாக, மற்ற பானைகள் வைக்கிற தாங்கி அந்த வளைஞ்ச பகுதி அடியில் வச்சு அது மேலே நிறைய பானைகளை அடுக்கி வச்சுட்டு போவாங்க. அதுக்கு பயன்படுத்தினாங்க. அந்த அடிபாகத்தை மண் கொட்டி வச்சு செடி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச காலம் போச்சு, அந்த மண் வச்சு செடி வளர்த்த அந்த பானையும் உடஞ்சி போயிட்டேன். இப்போ அதெல்லாம் துகளாக போயிடுச்சுன்னு சொல்லி எடுத்து கொட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை தேடி குழந்தைங்க ஓடி வருவாங்க. இந்த உடஞ்ச சிறு துண்டுகளில் நிறையா மண் அள்ளி விளையாடுவாங்க குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்காக தான் இப்போ நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஐயா, என்னை மிதித்து என்னை இன்னும் தூள் தூளாக ஆக்கிடாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச காலம் பயன்படணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பானையினுடைய உடஞ்ச ஓடு சொல்லிச்சான். இந்த கதையிலேருந்து நாம் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கணும். என்ன அப்படின்னா, அந்த ஒரு பானையே அவ்வளோ தூரம் பயன்பட்டுருக்குது, மற்றவங்களுக்காக ஒரு பயனுள்ள வகையில் இருந்திருக்குது. அப்போது எவ்வளோ பெரிய மனிதர்களாகிய நாம் ரொம்ப பயனுள்ள வாழ்க்கையை வாழணும், அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும். இதுதான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ குட்டீஸ்.